இப்போ ஒரு சந்தோஷத்துல இருக்கிறோம். ஏன்னா நான் வச்சுக்கிறது கருவேப்பிலை கொத்தாட ஒண்ணு கண்ணிய கண்ணுன்னு வச்சுட்டு இருக்கேன். ஒரே மகள் ஒப்பற்ற மகள். தேங்கனிக்குனா 3 கண்ணு இருக்கிறது ஒரே கண்ணு. அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா சந்தோஷத்துல கொஞ்சம் உப்பு தான் செய்வோம். நாங்க 25,000 படிச்சாலும் காட்டி அவனா நிக்கிட்டானோ என்ன திருமண வேலை வெகு சிறப்பா நடந்துருக்கா? நான் ஒரு ஆளு 800 தெரியுமா? ஒரு வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கொடுக்கணும் பாத்திரிக்க. ஒரு வீட்டுல கூட விடக்கூடாது. ஏன்னா நான் ஒரு கல்யாணத்துக்கு கூட விடுறது கிடையாது. என்னதே ஒரு கல்யாணம் தப்பாம போய் என்னால முடிஞ்சது 10 ரூபாய் 20 ரூபாய் மொய் விட்டு வந்திருக்கிறேன். இந்த விவகாரத்துல தான் என் பெண்ணுக்கு வசூல் பண்ண முடியுது. இந்த ஊருக்கிற ஜக்காதி மொத்தத்துக்கு மோசம் பண்ணிட்டு விடுவாங்க. எல்லாருக்கும் கொடு. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்காது. யாருன்னா ஆனைக்குந்தி பட்டணத்துல இருந்திருக்காரு யாரு? எங்க அண்ணா ஆத்தி, எங்க நாத்தனார். அவளுக்கு மட்டும் கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா அவன் வச்சுக்கிறா வச்சிருக்கா அபிமானம். அவளுக்கு வந்து பெண்ணு கொடுக்கணும் சண்டை போடுவா. ஆகையால் அவளுக்கு மட்டும் கொடுக்காது. மேலக்கார அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஏடா பாய் நாத்தனார் ஒரு மாதிரி கேக்குதாடா? சரி அவன் எப்படி இந்த பெண்ணுக்காக தான் வந்தா வருவா. அவளான வீட்டை தேடி வந்துடா. அண்ணி உன் மகளை என் மகனுக்கு கொடுன்னு கேட்பா. நான் தீர்த்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகையால் வீட்டை மூடு, மூடு மூடி முள்ள அடி, வீட்டு வரலாம் நிறுத்து. வீட்டுல இருக்கிற தண்ணி கிணி மொத்தக்கு கவுரு வீட்டை சாத்தி போட்டு ஆளு திரும்பி போயிடுவா. அப்படியே திறந்து வந்தாலும் நான் அப்படி உடம்பு காயலா இருக்கிற மாதிரி படுத்து இருக்கிறேன். காயலா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். வேலுக்கு நான் 10 போட்டுக்கணும் கீழே படுத்துக்கிறேன். நீ 11 போட்டுன்னு இவன் சந்தி அப்ப கிடைக்கணும். அட தோம பையா தோம அட தொடப்பு காட்ட மோஜ பாடுறான். வேண்டா அப்படி 10 கொடுத்தாயா நானே நீ நடா பண்ண போறேன். ஒரு ஆசை இப்பதான் ஓய்வா பார்த்துனா பசங்கெல்லாம் மூசி வந்துடுறீ. என்ன போனா அப்பதான் பயிராகின்னு பார்த்தேன். எந்த நேரத்திலேயே பசங்க மூசிக்கிறது இன்னேத்து வந்து தூக்கு கழகத்திலே பேசிக்கணும். மனைவி வந்து எழுப்புற மாதிரி நானடா உன் மனைவி எழுப்புமா வந்தா எழுப்பு வந்தனா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. யாரும் கவனிக்கலையா? சாப்பாடே சாப்பிட்டு கிடையாதுமா. வேற என்னதான் நின்னுது? அம்மாவுக்கு அப்படியே சாப்பாடு சாப்பிடாது அப்படியே வைக்க போராட்டம் நீத்து போட்டாங்கம்மா. தண்ணி பார்த்துதான் மனவழி வந்தேன்.
வயிற்றில் பிறந்த மாதிரி கோரி வாங்கிட்டாலே அப்படியே சாய்க்கிறாங்க பாரு. எழுந்து உக்கார்றாங்கம்மா. இடுப்பை நிக்கல பாவம். ஆனா என்ன மாதிரி ஒல்லியா இருக்கிறாங்கல்ல, உக்காருங்க, இடுப்பு வலிச்சு போட்டு நெரிக்கிறாங்க. அப்படியே நின்னுட்டாங்க அம்மா. அண்ணே, நான் தான் உன் நாத்தி வந்திருக்கிறேன். எத்தனை நாளா அவளுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு தெரியலையே. தண்ணினா கொஞ்சம் போடாது என்னம்மா, போர் போடு கூட ஒரு பொட்டு தண்ணி வரலம்மா. தண்ணியே கிடையாதும்மா. குழந்தை இன்னைக்கு வரும் தெரியாது. சாப்பாடு கூட நான் செய்யல. நான் என்ன பண்ணுவேன்? அடுப்பு எலி தூக்கி முட்டாமா. குழந்தை வந்துருக்குறியம்மா. எப்ப வந்து எப்ப போக போறோம் ஒண்ணும் புரியல. வீட்டுல அந்த நாத்தியை எப்படிதான் காப்பாங்க. எப்ப வந்து எப்ப போக போறேன்னு. அண்ணி, எத்தனை நாளா அவளுக்கு காய்ச்சல் அடிக்குது? 5 நாளாய் அடித்த காய்ச்சல் கொஞ்சம் அல்லவே எனக்கு கொஞ்சம் அல்லவே. அம்மா, 5 நாளா காய்ச்சலாம். கிச்சன் பார்க்கலாம் போயிட்டு போனா பேசலாம். அந்த மாதிரி 5 நாளா காய்ச்சல் அடிக்குதுன்னா ஒரு வைத்தியரை கேட்டு பாக்குறது. வைத்தியாரை அழைத்து கேட்டால் பாதம் என்கிறார். எனக்கு பாதம் என்கிறார். வைத்தியரை கூப்பிட்டு கேட்டா அது என்ன சொல்றாங்களா? ஏன் ஒரு ஜோசியரை கேக்குறது? ஜோசியாரை கேட்டதற்கு தோஷம் என்கிறார். எனக்கு தோஷம் என்கிறார். வாடான்னு சொல்றாங்களாமா? குழி குழி போய் தோசை வாங்கி போட்டா. குழி தோசைடா. மட்டும் சொல்லி சொல்றாடி. குழி தோசை. அப்பதான் அம்மாவுக்கு ஒரு முடுக்கு வச்சு கேக்குறது. உடுக்கை அடித்து கேட்டதற்கு உதவல் என்கிறார். புரியுதா? உதவுன்னு சொல்றாங்களா? ஏன் நீ அண்ணி ஏன் வந்தியா? எதுக்காக வந்த? நான் முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு வந்தா இது போல இருக்குது எங்க அண்ணி. ஒண்ணும் முடியலையம்மா. நான் ஒரே ஆளு ஒண்டி கட்டேன். போட்ட வேலை போட்டபடியே இருக்கு. ஒண்ணும் முடியல. கை முடியல, மூச்சு வாங்குது. கை முடியல வேலை. அம்மா என்ன பண்ணுவாங்க? உடம்பு தெரியாது. எடுத்துன்னு தோட போட்ட எகவாரி விட்டுருவோம். அண்ணி ஏன் வந்திருக்கிறேன்? உன்னை உன் மகளினை என் மகளினை அனந்தராஜா வந்தேன். மண்ணு என் மகளினை மண்ணு என் மகளினை மன்னன் சூரியனுக்கு மாலானுக்கு இசைக்கு. யாரு கொடுக்கறதா? எங்க அண்ணன் எதிகார மகா பிரபு அவர் பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு எனக்கு எண்ணம். அவர் பிள்ளைக்கு நீ செஞ்சு ஆமா, நாங்க ஓப்புதான் மாதிரி. மரியாதை வாங்க. ஏதுரா இருமா, ஏதுரா ஓப்புதான் மாதிரி. என் மகனுக்கு கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க. அதனால நம்பி வந்திருக்கிறேன். பரிகாசம் நீ ஒரு நாத்திரம் பார்த்து அடிக்கிறேன்னு சொல்றியே. நியாயமா அண்ணி? நான் என்ன சொல்றேன்னா, புரியாத பிள்ளைங்கன்னு ஒப்புதாவெல்லாம் மாத்திட்டோம். வந்துதான் வந்துட்டு யார் இரு. நுக்குவான் என் பிள்ளை நுக்க மாட்டான். என்ன அது எனக்கு தெரியும் யார் நுக்குவாங்க யார் நுக்க மாட்டாங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா, வந்ததும் வந்துட்டேன். திருமணத்தை பார். என்னால முடிஞ்சது ஏதோ சீர் வச்சு கட்ட மாட்டேன்னா ஒரு 10 15
அதரசண்டா பத்தா பாஞ்சாவா அதரசம் கட்ட மாட்டேனா அழகா இப்ப நான் வர எளிமையா இருக்கிறேன் வசதி கிடையாது பிளாஸ்டிக் குடம் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறேன் கூப்பன்ல கொடுத்தாங்க பேர் ரேஷன் சேலை அது ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறேன் அழகா தரேன் அழகா கட்டிக்கின்னு அழகா வீட்டை போய் சேரும் ரைட்டா சொல்லிட்டாங்க ரேஷன் கடை சேலை ஆடை இல்லாத இருக்கிறேன் ரேஷன் கடையில் எடுத்து கொடுக்குறாங்க அதுமே எடுத்தாராது மாஞ்சிக்கிறாங்க எல்லாம் எங்க வீட்டுக்காரர் கொடுக்குற செல்வா இப்ப நீ என் மகனுக்கு கொடுக்க முடியாதா சரி படி அடியாத்தே மீறி உன்னை ஏன் உன்னை வந்து கேட்க தெரியுமா அடியாத்த மகுலகர நீ நாத்தனாரு ஒரு மரியாதை கொடுத்தா மப்பா எனக்கு என்னடி மப்பே அது தொடப்பத்தால எனக்கு யாருக்கு சௌகரியமா இருக்குது அங்க கொடுத்துட்டு போறேன் என் வீட்டுக்கு வந்து சண்டை போறது அந்த வீட்டுக்கு எங்க அண்ணன் இத கட்டந்த 4 டில்லியர் மேர் தந்தா கூட அது பால் காட்டாவது விற்பனை செய்திருப்பாரு தூக்குடா அடி தட்டி அடி தட்டி நீ தூங்காதே என் உடம்பு மாதிரி ஆகுது ஒண்ணும் புரியல இந்த சாக்குலயே சோன கேசிங்க நல்லவன் பார்த்தா இவ்வளவு பக்கோடா விக்குதான் மண்ரோட்டியில இது என் சக்காத்தி வாங்க வந்தாலும் கலகட்ட கல்யாணி கலகட்ட போனாலா கத்தாயம் கொண்டு வந்து ஆம்பியான போய் அப்பாடான்னு கட்டிக்கினாலும் நான் மூட்டை கட்டி 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 கட்டியே என் வீடு வெறுவிடா போச்சு பத்தாத்துக்கு என் பெண்ணு
குத்துட்டா நாங்க 2 பேரும் புலி மரத்துக்கு போக வேண்டியது அவ்வளவுதான், போயிடலாம். அண்ணன் துரியாதன் பள்ளி குத்துட்டா கார்ல அங்க ஏறுவேன் புர்ருன்னு தண்ணி இங்கே இறங்குவேன் பாரு. இங்கே ஏறா புர்ருன்னு போய் அங்க இறங்குவேன். இன்னொரு விவகாரம் என் பெண்ணு பணத்தை கட்டு அடிக்கிட்டு அழகா என் பெண்ணு பணத்து மேலேயே படுத்துட்டு இருப்பா. அவன் வீட்டு வேலை செய்ய போட்டா ஒரு போயிது நான் அந்த 10 நாள உருண்டு எழுந்து வருவா. அந்த பண்டு மேல நீ உருண்டு பாரு. அன்னியாச்சிக்கு அந்த துரியோதன மகாராஜா போல லக்ன குமாரங்கிறாரு. அவர் வந்தாரு வாத்தியா. நம்ம பொண்ணாச்சான பாத்துக்கிறோம் உண்டு. சரி சாட்சிகள் சொன்னால் ஒப்புக்கொள்கிறாயா? அடி பட்டியில் வாயை அடக்கி தெரியுமா எனக்கு தீர்ந்து முடிஞ்சு அதானே தீர்ந்து முடிஞ்சா அது தில்ல முள்ளும் பேசி ஆமா கட்டுவாரு பாத்துனா நானுப்பேன் வரும்போது நோற தண்ணி எங்க வந்தமா வாந்தி பேதி இவனு வந்து வாரிமோலியா என்னடி சொல்ற? சரி சாட்சி மரியாதை பாடி அதெல்லாம் போக முடியாது. ஏன் போக முடியாது? அப்படியே இருக்கு இப்படிதான் இருக்கிற ரசிகாரே. அப்புறம் எனக்கு கோபம் வந்தது. நான் பூமியே நிற்க மாட்டேன். அதாவது உனக்கு பிள்ளை பிறந்தா என் மகளை நான் தருவேன் என்று முன்பொரு காலத்துல சத்தி செய்து கொடுத்தலவா? ஆமா எதனா சாட்சி இருக்குதா? குளத்துல ஜலக்கட்டி செய்யும் போது ஆமா. இதே முடி கோட்டி விட்டான். எனக்கு பிள்ளை பிறந்து உனக்கு பெண் பிறந்தா என் பிள்ளைக்கு உன் பெண்ணை கொடுக்குறேன். ஏதோ அப்ப சொன்ன ஏதோ யாருக்குறைய எங்களை மாதிரி வசதியா இருக்கிறேன்னு இப்பதான் அடுத்த வேலையும் சரிங்க உப்பு கிடையாது. உங்களுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? சரி யாராவது சாட்சி சொன்னால் சொல்றேன். சொன்னது உண்மைதான் என்று இது ஆணவத்தோர் அரச விருட்சத்தின் அடிவாரம் அமர்ந்திருக்கிறாரே அவர் பார்த்தனியா? எப்பவுமே ஏனையானது காற்று அசைந்தாலும் அசைவில்லை என்றால் தன் செவிகளை காது அப்படியே அசைந்துதான் இருக்கும். அந்த சாட்சி தான் ஆட்டினாரே அண்ணி ஆட்டினாரே ஆனமுக தலை ஆட்டினாரே தலையாட்டினார். அதுவும் நம்ப முடியாது. உயிர் உள்ள சாட்சி ஏதாவது சொன்னா நம்புவேன். நீங்க சொன்னது உண்மை என்று அங்கே அலை அடிக்கிறது. அதெல்லாம் நம்ப மாட்டேன். அது அடிப்பது அசைமான் உயிர் உள்ள ஜீவன். ஆமா யாராவது சொன்னால் அப்போ கூட பெண் தர மாட்டேன். உயிருள்ள ஜீவாத்மா எதனா சொன்ன பாப்போம். ஆதியிலே நாம இங்க பேசிட்டு இருக்கும் போது இதே குளக்கரையிலே ஆடை கடமடைக்கிட்டு வயதான பெரியோர் எதுகுலவாசி இங்க அமர்ந்திருந்தாருவா அது அங்க இருக்கிறார். அவரை கேட்டு அவர் சொன்ன ஒத்துக்கிறியா?
நினைக்கிறேன். அதனால இந்த தடாகக்கரையின் மீது ஒரு யாதவ கிழவன் நீண்ட நாளுக்கு பிறகு காலமாகி விட்டார். சாட்சி சொன்னாங்க தங்கச்சிக்கு. எங்க தங்கையும் யாரு மங்களலட்சுமியும் வர்றாங்க, சாட்சி சொல்ல வேண்டும். இந்த ஆள லட்சத்தில் அமர்ந்து கண்ணன் தங்கை சுமதிரை அணையப்படி வந்து முடிகிறேன். அவ யார் தெரியுமா? வாயாடி மங்க, எங்க அண்ணனுக்கு வாழ வந்த தங்க மங்க, சூர்பன் நங்க, இவதான் மங்கலட்சுமி. ஏண்டி அம்மா ஒன்னாண்டி எங்க வீட்டுக்காரர் என்ன வாடி போயிட்டு ஏன் உன்னை நாடி வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த குளத்திலே செய்தோம். அப்பவே உனக்கு 90-100 வயசுக்கு மேல இருக்கும், என்ன உயிராடுவா இருக்கிற அதே கடவுள் தான். ஆமா, நீ பொண்ணு கொடுக்கறது சொந்த உண்மைதானே, சாட்சி தான் இருக்கிறேன். தப்பா பேசுற மாட்டியாதி மந்தையே தள்ளிட்டு போறாளே. யாரும் தெரியுது, யாரும் தெரியுதா? நல்லா விட்டு பார் அண்ணா, நீங்க தான் மாறுவேடத்திலே சாட்சி சொன்ன யாதவ கிழவன் மணிந்தான் மாண்டு போய் விட்டான். ஒரு சாட்சி சொல்ல ஆள் இல்ல, நான் தான் வந்தேன். தள்ளிட்டு போறாளே, பெண்ணு கொடுப்பாளோ கொடுக்க மாட்டாளோ தெரியல. திடீர் வெள்ளிக்கிழமை திடீர் காலை சுக்கிரவாரம் உன் பெண்ணு கல்யாணம் நிச்சயமா நடக்குமா? அப்படியா? சரி, நான் போய் பார்த்துக்கிறேன். என் மேல வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்? எமது தாய் சென்றார்கள், அநேகமாக சுந்தரியோடு வருவார் என்று நான் நினைக்கிறேன். அம்மா வந்துப்பா, அம்மா வந்துப்பா. என் காதல் தேவதை எங்கே? எனக்கு தெரியும் அந்த புறங்கால இதெல்லாம் கோல்மால் பண்ணுவானு. அதுக்குதான் நான் போறமான்னு நீ 2ஆம் கடவுள் ஏமாத்தி விட்டான். இவனுக்கு அதான் போகணும். அப்ப எங்க அப்பன் தான் ஒரு ஒத்த கால நின்று காட்டிக்கிட்டு எங்க அப்பன் கட்டி உன் காதல் மட்டும் தெய்வீக காதல், எங்க காதல கன்றாவி காதலா? முடியாது.
சரிங்கடியே ஒரு வார்த்தை சொல்லி அங்கிட்டு இப்போ வேணானா குழந்தை என்னை தடுக்க ஒப்புமோ அம்மா இருவரும் ஆவார்த்தி ஆடுகிறோம். ஆமா பிராமணர் ஒருத்தர் வரார். ஒத்த பூணூலு ஆவாத சகுனம் வந்தா போகணுங்களா பிராமண அதை சாப்பிடுவான வராமூர்த்தி பகவானுடைய அவதாரம் சாப்பிடப்படாது. மசூரை தான் சாப்பிட்டு உன்னை போல் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு சாப்பிடுனா உடம்புக்கு இருக்காது. நாங்கதான் படிச்சு விட்டு இருக்கோம். ஏமாத்தி சாப்பிடுங்க. கோயில் மூலம் தாழ்ந்தே மூத்திரம் போயிருங்களா? மகா பாவம் சித்திக்கண்டா. வெளியே போய் பேசாரு. தண்ணி கிடக்குது கேடுங்க கண்ட விரால சுமதிரை வணங்குங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் மங்களாடி பவன் பெருமுகுரிய நவண்டிமா நகரம் பில்டிங் கான்ட்ராக்டர் தசரதன் தயாரதன் சொல்லக்கூடிய அன்பு நண்பர் அவர்கள் பல்லவம் பாலிடெக்னிக்ல நானு பெட்டிக்காரு அவர்லாம் ஒன்னா வேலை செஞ்சோம். மேஸ்திரி வேலை ஒரு வாரம் நாங்கள் சண்டை அடிக்க போவோம். 9 ரூபாய் கூலி கேட்போம். தூக்கம் சண்டை மேஸ்திரி வேலை ஏமாத்துற வேலை. அப்படிதான் இப்ப நடக்குது. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்நாள் முதல் சிநேகிதர் தசரதன் சொல்லக்கூடிய நண்பர் அவர்கள் இங்கே எழுந்துள்ளி அபிமன்னனை வாழ்த்து ரூபாய் 51 அளித்துள்ளார்கள். அவர்கள் சகல வளமுடன் பெற்று வாழ்வாங்க வாழ கிருஷ்ணா உன் பாதம் அர்ப்பணம் வாழ்க வளமுடன். சரி உங்களை ஏன் பார்த்து தெரியுமா? உங்களுக்கு பேர் பொருத்தமாக தெரியுமா? எனது மகன் அபிமன்னனுக்கும் சுந்தரிக்கும் பேர் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பேர் பொருத்தம் என்ன வார்த்தை சொல்லுவேன்? பஞ்சாங்கதான் பார்த்து சொல்றீங்களா? சரை கொடுப்பாயா? நீ முதல்ல தட்சணை முதல்ல தட்சணை பாரு. அவர்களுடைய சகலமும் கொடுத்துருக்கணும். நாட்டு பேசியே முன்னு வர முடியும். நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே. ஏண்டியம்மா அங்க திட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்கேன். ஒரு பிராமணத்தை படி போட்டு பேச பாருங்க. உன்னை எவனோ வாடி போடு அவன் அப்படிதான் இருக்கும். கொத்தல அம்மாவனை தட்டு குடல் அப்படியே செஞ்சு விடும். தெரியாது சாஸ்திரத்தை பார்க்காமல் இங்கிருந்து போக முடியாது. மகா துஷ்டாட்டம் இது வாட்டப்படாது. வாங்குவோம்னா எங்க வாங்குவோம்னா குத்துக்கோனா? இல்ல 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 இல்லை அசடு மாதிரி பேசினால் குத்தி விடுவேன். என்ன நேரத்தில் பெற்ற? அது நல்ல நேரத்தில் தான் பிறந்தது. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. பேர் பொறுத்து பார்த்து சொல்லுங்க. அப்படி மாதிரி உடுப்பியோ கொடுக்குறேன். வாங்க குழந்தை அதை பார்த்து பயப்படுறீங்க. குழந்தை பார்த்து பயப்படுறீங்க. சரி என்ன பண்ண? அபிமன்னன் சுந்தரி நீ ஏன்டா மோச்சுட்டு இருக்கிற? பெண் பேரு சுந்தரி. ஓ வச்சலங்கிற சுந்தரி. நெடுநாள் வாழ வேண்டும். தட்சணை கொடுக்குறா இல்லையா? எனக்கு தட்ட மாதிரி சொல்லிட்டு தட்சணை கொடுக்கணும். செத்தினா சும்மா வந்து கருமா பொருத்தமா இருக்கு. திருமணம் நடக்கும் சுந்தரிக்கும் வீர
வீர அபிமன்யு என்ற பிள்ளைக்கும் அருமையாக இருக்கிறது. ஆனா கலாட்டா கல்யாணம் தான் என் பிள்ளைகள் கலாட்டா நடக்கும். எந்த கல்யாணத்துல கலாட்டா இல்லாம நடந்துங்குது? நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து போட்டு கல்யாணம் போடுறோம். புது செருப்பு வந்து விட்டியா எந்த பயிர் போட்டாரு வெளி வந்துடா அது சரியாக எனக்கு போட்டுக்கிறேன் செருப்புக்கார வந்து நீ செய்த பாவத்தை என்னை தான் அதை போய் ஆதரட்சை திருவது மகாபாபு அவன் செஞ்சு வேலையை திரும்பி சொல்லிக்கிறான். சரிதான் அமுதபடி. ஆமா இதை யார் வாங்கிட்டு வர்றது? பாத்திரம் கொடுத்துருக்கிறேன். அந்த தடாக சென்று சமையல்வாக செய்து சாப்பிட்டு கொடுப்பாரு. சரி பாத்திரம் நான் கொண்டாரு. சரி இதோ என் பிள்ளை தான். அது கூட போறியாடா ஐயா கூட? நீ போய் ஹவுஸ் போட்டு சுவாமி அவர்களே சென்று வருகிறேன். அமர்ந்து கொன்று நன்னா தின்னுட்டு வாங்க. நீங்க எங்க போறீங்க? தாய் கேட்ட கேள்விதான் நீ கேட்டு இருக்க. சரி சொல்லி விடுகிறேன். சொல்லுங்க. அப்படி போகிறேன். ஓதுக்கு ஆளாருக்கு யாராருக்கு? அங்கே துரியோதனுடைய லட்சுமணனுக்கும் கண்ணன் மகள் சுந்தரிக்கு திருமணம் பரிணாமம் நடக்க போகிறது. நீங்க மந்திரம் சொல்ல போறீங்க. ஐயோ ஐயரு பூச்சி அடிச்சு கட்டி போட்டு கொண்டுட்டோம்னா கல்யாணத்துக்கு புரோகித மட்டத்தை ஆளு கல்யாணம் நின்றுடும். சென்றால் திருமணம் நடக்கும். சரி பரிணாயிரம் வெற்றிகரமாக முடிய வேண்டும். சரிங்க பணக்காரி விட்டு கல்யாணம். நானும் வரேன். போ ரபிஷ் ஒதுக்குடா. நானும் வரேன். அப்படி அந்த நில்லுமே பிராமணர் பின்பால் யான் நோக்கி வந்தால் முன்பால் சென்ற பிராமணரை காணவில்லை. தோரகாபுரி வழி தெரியல. இருவரும் ஆட்சியில வெள்ளம் புரண்டோடுகிறது. என்ன பண்ணலாம்? சரி இது ஒரு வட்டப்பாறை இருக்கு. அங்கே அமர்ந்தால் யாராகிலும் வருவார். அவளை வழி கட்டு போயிடலாம். அமருவோ
வந்திருக்கக்கூடியவன் ஆமாங்க. இனியார் என்று தனக்கு விவரம் புரிகிறதா? சொன்னா தெரியும். சொல்லாவிட்டால் தெரியாது. பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கேன்சல் பண்ணிட்டு போகிறேன். அது ஓகே பண்ணாதான் இப்போ ஓகே ஆகும். எது இதுயா எப்படி ஒர்க் ஆகலையே? இது கேன்சல் கேன்சல் ஆகிடும். அது பட்டன் கீழே என்ன பண்ணலாம்? இப்போ இறக்கிறது வேஸ்ட் ஆகிடுமோ? கட் பண்ணி சேவ் பண்ணலாம் பண்ணா ஆனா தெரியும்.